வணக்கம், நான் ராஜேஷ். பொதுவாக ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு ஸ்லோப்பில் வந்து எப்படி கிளச் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக நார்மலான சாலைகளில் ட்ரைவ் பண்ணுறவங்க இந்த ஹில்ஸில் வந்த உடனே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடிப்படை சரியாக தெரியாமல் இருக்கிறது தான். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு கிளச் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வண்டி வந்து நல்லா ஸ்லோப்பில் நிறுத்தியிருக்கேன். இன்றைக்கு வந்து நான் வால்பாறை ஹில்ஸில் இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா பொதுவாக மேக்ஸிமம் எல்லா ஆட்டோமேட்டிக் கார்லேயுமே ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து பின்னாடி வராமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நின்றுக்கிடும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் பண்ணும் பொழுது வண்டி முன்னாடி போயிடும் இல்லையா? அப்போது இந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் பெரிய நல்ல பிரச்சனை இல்லை. ஆனால் மேனுவல் கியர் கார் ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ இந்த கார் வந்து இப்படி மேலே நிற்கிது. இப்போ பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கோம், திடீர்னு எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது கார் வந்து பின்னாடி வந்துடும் இல்லையா? பின்னாடி வந்துட்டு சிலர் வந்து பின்னாடி உள்ள கார்களில் போய் இடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமாக பதறிடுவாங்க, எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கு வந்து இந்த கிளச் கண்ட்ரோலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் 2 சக்ஸஸ்ஃபுல்லான முறைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான முறை, அதை வந்து பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் மூலமாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. இந்த 2 முறைகளையும் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஹில்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பல உபயோகமான வீடியோக்கள் உள்ளன. அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, காரை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ தான் காரில் ஃபஸ்ட் டைமாக வந்து டிரைவிங் சீட்டில் உட்கார போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாக எப்படி டிரைவிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ வந்து ஒரு லைவ் டெமோவாக நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிளச் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பேசிக் முறையான பைட்டிங் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் வந்து நிறுத்தக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணிடணும், நல்லா கொஞ்சம் இறக்கி விட்டுறணும். இந்த இடத்துல நல்ல ஹைட்டில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வண்டியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நிப்பாட்டிட்டு ஸ்லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பில் வச்சு ஃபஸ்ட்டு பேசிக்கான அந்த பைட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஸ்டடி பண்ண பிறகு இவ்வளோ ஹைட்டில் விட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக வண்டியை மூவ் பண்ணலாம். அப்படிங்கிறனால வண்டியை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த கிளச் கண்ட்ரோல் பார்க்குறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். பொதுவாக நீங்கள் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து ஏற்றமாக இருக்கலாம் அல்லது இறக்கமாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல எப்படி பெரும்பாலும் எல்லோரும் பார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல கியரை வந்து போட்டுருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டு வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு முறை. இது சரியான முறை என்பது என்னென்னா, முதல்ல ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கியரை போட்டுட்டு தான் நீங்கள் இறங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வண்டியுடைய மொத்த எடையும் நீங்கள் வந்து இப்போ இந்த கார் இருக்குது, நான் பிரேக்லேருந்து இப்போ கால் எடுக்கிறேன்னு வைங்களேன், எடுக்கும் பொழுது வண்டி எவ்வளவு ஸ்பீடாக பின்னாடி வருது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ எவ்வளவு எடை உள்ள காரை நாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கியரை போட்டு அந்த கியர் பாக்ஸில் வந்து மொத்த எடையும் கொண்டு லோட் பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால கியர் பாக்ஸில் உள்ள வீல்லாம் வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. முதல்ல செய்ய வேண்டியது வண்டியுடைய மொத்த எடையையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்ட் பிரேக்கில் டெபாசிட் பண்ணணும். அது எந்த காராக இருந்தாலும் சரி, அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி. மேனுவல் காராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், வண்டியை நிறுத்தின உடனே என்ன பண்ணுறோம், நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கியரை போட்டு என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இறங்கி போகிறோம். அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி கியர் போடணும். அதாவது டிரைவ் மோட்னா டிரைவ் மோடில் போடுவோம், பார்க்கிங் மோட்னா பார்க்கிங் மோடில் போடுவோம். ஆனால் அதில் ஒரு திருத்தம் இருக்குது. மேனுவல் காராக இருந்தால் நம்ம வந்து என்ஜின் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து கியரை நான் மாற்றுறேன் அப்படின்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஆக்சுவலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கியர் வந்து லிவரும் மாறுது, உள்ள கியர் பாக்ஸ்லேயே என்ன நடக்குது, கியர் வந்து சேஞ்ச் ஆகுது. மேனுவல் காரில் செகண்ட் கியர் இப்போ மாற்றினா செகண்ட் கியர் சேஞ்ச் ஆகும், தேர்டு மாற்றினா தேர்டு மாறும். ஆனால் ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, டோட்டலாக வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியர் லிவர் மட்டும்தான் மாறுமே தவிர உள்ள கியர் மாறாது. அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சரி அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நம்ம வந்து முதல்ல ஹேண்ட் பிரேக் போட்டுருவோம், போட்டு
கீயை நம்ம எடுத்துட்டோம், இல்லை வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து நம்ம கியரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலில் இருந்து நீங்கள் ட்ரைவ் மோடு மாற்றினீங்கன்னா அது டி மோடுக்கு மாறி இருக்காது. லிவர் மட்டும்தான் டிக்கு போயிருக்கும், ஆனால் கியர் பாக்ஸுக்குள்ளே அந்த ட்ரைவ் மோடுக்கு மாறி இருக்காது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைவ் மோடு போட்டோன்னு சொல்லி நீங்கள் ஹேண்ட் பிரேக்கில் போட்டு போனீங்க அப்படின்னா ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் வண்டி பின்னாடி நகர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மேனுவல் காரில் மட்டும்தான் ஆஃபில் இருக்கும்போதும் கியர் மாறும், ஆனால் ஆட்டோமேட்டிக் காரில் ஆஃபில் இருக்கும்போது கியர் மாறாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அப்போது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கில் வண்டியை லோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கியர் பாக்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணணும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த கியர் பாக்ஸ் வந்து அந்த இடத்த தாங்கி கொள்ளும். இதுவரை யாராவது தவறுதலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் எங்கே போனாலும் சரி, அது ஹில்ஸ் இல்லை நார்மல் ரோடாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ஹேண்ட் பிரேக் போடுங்க, அதுக்கப்புறம் கியரை போட்டு இறங்குங்க. மேனுவல் காராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி. நான் எப்பொழுதுமே ஷூ போட்டு ஓட்டுற பழக்கம் வந்து எனக்கு உண்டு. இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கெல்லாம் எப்பொழுதுமே ஷூ போட்டு ஓட்டுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த விஷயத்தை வந்து நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிரைவிங்கில். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளச் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம், பேசிக் பார்க்க போகிறதுனால ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காலில் வந்து நான் எப்படி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காலில் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம கிளச்சுக்கு வந்து எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த காலில் ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த ஃபீல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வெறும் காலில் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் ஷூ போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், நியூட்ரலில் கியர் இருக்குது, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த இடத்துல மூவ் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஓகே, கிளச் அமைக்கி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன், ரைட்டா? ஹேண்ட் பிரேக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்கில் கால் இருக்குது, கிளச் வந்து அமைக்கி வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளச்சை வந்து ஸ்லோலி அப்படி விட போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்லோவாக விட போகிறேன். ஆனால் இன்னும் நான் பிரேக்லேருந்து காலை எடுக்கலை, கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்லேருந்து காலை எடுக்கலை, பட் கிளச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வண்டி வந்து லைட்டாக வந்து அதிர ஆரம்பிக்கும். ஓகே, லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். இப்படி ஸ்டீரிங் லைட்டாக ஃபீல் பண்ணலாம். இப்படி வாங்க. ஓகே, இப்போ வந்து லைட்டாக ஒரு அதிர்வு தெரியுது எனக்கு. இந்த ஸ்டீரிங்கில் வந்து அது கேமராவில் தெரியாது. ஸ்டீரிங்கில் வந்து ஃபீல் ஆன உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் பிரேக்லேருந்து காலை எடுக்கணும். பிரேக்லேருந்து காலை எடுக்க போகிறேன். எடுத்த உடனே வண்டி மூவ் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் பைட்டிங் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. பிரேக்கில் கால் இருக்குது, என்ஜின் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 800 RPMல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ என்ஜினில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் மூலமாகவே வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறோம். ஒரு முக்கால் கிளச்சு வரும் பொழுது வண்டி வந்து லைட்டாக அதிர ஆரம்பிக்கும், லைட்டாக ஒரு அதிர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்லைட்டாக என்ன பண்ணணும், பிரேக்கில் காலை லைட்டாக எடுக்க ஆரம்பிக்கணும். எடுக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள் மூவ் ஆகுது, பார்த்தீங்களா? ஓகே, இதுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட். ஒன் மோர் டைம் நான் காட்டுறேன். கொஞ்சம் வண்டியை பின்னாடி விட்டுறேன். ஓகே, இது ஸ்லைட்டான ஒரு ஸ்லோப். இது திரும்ப ஒரு முறை பாருங்கள். நான் ஆக்சுவலாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. கொடுக்காம ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சு. லைட்டாக கிளச்சை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்படி பாருங்கள், லைட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும் பொழுது ஒரு முக்கால் கிளச் வந்த உடனேயே எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே வண்டி வந்து அதிர ஆரம்பிக்குது. இந்த இதெல்லாம் தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியும். பட் ஸ்டீரிங் நம்ம கை வச்சுக்கலாம், ஸ்டீரிங்கில் தெரியுது. அதில் ஆரம்பித்த உடனே பிரேக்லேருந்து காலை எடுக்க உடனே அது போக ஆரம்பிக்குது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சில நேரத்துக்கு கேட்கலாம், இது வந்து எனக்கு ஆஃப் ஆயிருமே, இப்போ இந்த லைட் ஆஃப் ஆச்சு இல்லை, ஆஃப் ஆகத்தான் செய்யும். அடிப்படையை நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது ஓ இதுதான் பேசிக்கா, ஓ இப்படி தான் வருமா அப்படிங்கிறத அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. இதில் வந்து சில நேரத்தில் என்ஜின் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஸ்லோப் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடே பார்த்தீங்கன்னா கல்லுகள்லாம் இருக்கும். இது சமமான ஒரு ரோடு கிடையாது. எங்களுக்கு இந்த இடம் ஒரு ஸ்லோப்பாக கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃப்ரெண்டில் கல்லெல்லாம் கிடந்துச்சுன்னா கொஞ்சம் திணறி தான் ஏறும். இதுவே நல்ல ஒரு நார்மல் ரோடு இருந்தால் அழகாக வண்டி மூவ் ஆகும். பட் நீங்கள் வந்து ஆஃப் ஆனாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ நாம் பார்த்த இந்த பைட்டிங் பாயிண்ட் முறை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ பேசிக்.
இது வந்து லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பில் மட்டும்தான் இது வேலை செய்யும். நீங்கள் வந்து இன்னும் ஹைட்டை ஏற்றிட்டோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து ஏற்றி விட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைட்டிங் பாயிண்ட் உடனே வந்து என்ஜின் ஆஃப் ஆயிரும், அந்த லோடு பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரேட்டர் கொடுத்து கிளச்சை வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்ட் பிரேக் மூலமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு கியர் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், முதல் முறையில் மெதுவாக நம்ம என்ன பண்ணோம், பிரேக்கில் வந்து காலை எடுத்தோம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் பிரேக்கில் காலை எடுத்தாலும் வண்டி பின்னாடி போகாது. ஏன்னா நான் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுக்க போகிறேன், நின்றுச்சா? ஆக்சுவலி ஹேண்ட் பிரேக்கில் அது நின்றுட்டு. அப்போது நல்ல ஸ்லோப்பில் இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக்கில் நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இப்போ ஆக்சிலரேட்டர் கொடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பிரேக்கில் காலை வைக்கலை, உங்களுக்கு கிளச் அமைக்கி ஃபஸ்ட் கியர் போட்டு ஆக்சிலரேட்டரை வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா பாருங்கள், ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், எவ்வளோ தேவையோ எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஒரு இடத்துல லோட் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது நமக்கு ஃபீல் ஆகும். அதாவது என்ஜினுடைய அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆன உடனேயே என்ஜின் வந்து லோட் ஆயிருச்சு, வண்டி மூவ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு அப்படின்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண போகிறேன் பாருங்கள், அவ்வளோதான், மேலே ஏறிட்டா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு முறை காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போடுறேன் பாருங்கள். ஓகே, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன். போட்ட பிறகு எனக்கு என்ன பண்ணுறேன்னா பிரேக்லேருந்து காலை எடுக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான், வண்டி நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், திரும்ப ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும் பொழுது எனக்கு வண்டி லோட் ஆகிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ஏன்னா என்ஜின் வந்து அந்த ரைஸ் ஆகிறது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது என்ன அர்த்தம், லோட் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்ன உடனே இமிடியேட்டாக என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். வண்டி கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் பரவாயில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறாங்க, எனக்கு வண்டி பின்னாடியே வரக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் பரவாயில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆள் இல்லாத யாரும் வண்டி போக்குவரத்து இல்லாத இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போய் நிறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், அழகாக போகுது பாருங்கள், இவ்வளோதான். இந்த முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் மூலமாக கரெக்டாக வண்டி எடுக்கிற முறை. ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும், ஹேண்ட் பிரேக்கை கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை எடுக்காமல் விட்டிங்கன்னா உள்ள பின்னாடி வந்து பிரேக் லைனிங் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுற விஷயத்தில் கரெக்டான டைமிங்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த கார்களில் பார்த்தீங்கன்னா லைனிங் டைப்பு, சிலதில் பார்த்தீங்கன்னா பேட் டைப் கொடுத்துருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஹேண்ட் பிரேக் கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். இப்போ இந்த முறையை வந்து நீங்கள் லாங் ஷாட்டில் பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்த்ததுனால அது எப்படி மேலே ஏறிச்சு அப்படின்னு நீங்கள் கவனிக்க முடியாது. இப்போ லாங் ஷாட்டில் பாருங்கள். இப்போ வந்து நான் ஹேண்ட் பிரேக் போட்டுடுறேன். ஓகே, இதே சமயத்தில் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு அதே மாதிரி தான் அப்படி லோட் ஆகிட்டு பாருங்கள். பிரேக்கில் கால் எடுத்துட்டேன், வண்டி பின்னாடி போகலை. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது லோட் ஆன உடனே என்ன பண்ண போகிறேன், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன். அவ்வளோ ரிலீஸ் பண்ணிட்டேன். எப்படி ஏறுது பாருங்கள். அதே மாதிரி மேலே ஏறிட்டு திருப்பி நிப்பாட்டுறேன். ஓகே, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் கொடுத்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது, திரும்பி அதே மாதிரி பண்ணுறேன். லோட் ஆன உடனே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, அழகாக ஏறுது பாருங்கள். இவ்வளோதான். இது வந்து கல்லாக இருக்கனால வீல் வந்து சுற்றுது, மற்றபடி நார்மல் ரோடாக இருந்தால் இதில் சூப்பராக வரும். ஸோ இந்த முறை தான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஹில்ஸில் ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஹில்ஸில் கிளச் கண்ட்ரோல் பேலன்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.